கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கடந்த 8 மாதங்களும் தேவன் நம்மை பாதுகாத்து நம்முடைய வீழ்ச்சிகளில் பொறுமையாயிருந்து நம்மை மன்னித்து நமது ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து தேவைகள் எல்லாம் சந்தித்து நடத்தி வந்துள்ளார். ஆகவே கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக ஏசாயா 64 அதிகாரம் 4 வசனத்திலே, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 135 படி கர்த்தர் நமக்கு தருகிற அவருடைய வார்த்தையை நம்பி காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக ஆபிரகாம் தேவனுக்கு காத்திருந்ததால் அவனுக்கு தேவன் என்ன செய்தார் என்பதை கவனிப்போம். ஆதியாகமம் 12 அதிகாரம் 2 வசனத்தின்படி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று அவனுக்கு வாக்கு கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் அவன் 25 வருஷங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. இந்த காலகட்டங்களில் அவன் விசுவாசத்தில் பலசாலியாக மாறுகிறான். அவன் பலசாலியாக மாறுவதற்கு முன்பாக விசுவாசத்தில் பலவீனமாக காணப்பட்டான் என்பதையும் நாம் மறுக்க முடியாது. ஆதியாகமம் 16 அதிகாரத்தில் ஆண்டவர் சாராளை ஆசீர்வதித்து ஒரு குழந்தையை தருவேன் என்று சொல்லுவார். ஆனால் ஆபிரகாம் நகைப்பான். 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று ஆண்டவரிடத்தில் கேள்வி எழுப்புவான். ஆனாலும் ஆண்டவர் அவனிடத்தில் பொறுமையாயிருந்து விசுவாசத்தில் பலப்பட உதவி செய்தார். ஆகவே 100ஆம் வயதிலே ரோமர் 4 அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி விசுவாசத்தில் இருவரும் பலசாலியாக மாறி ஈசாக்கை பெற்று தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிற பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். மேலும் ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட பொழுது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் எபிரேயர் 11 அதிகாரம் 17-18 வசனத்தின்படி விசுவாசத்தை பயிற்சி செய்து பலியாக ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வருஷங்கள் காத்திருக்கும் பொழுது சில நேரங்களில் நமக்கு சந்தேகங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை பொறுத்து கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். நாமும் காத்திருக்கிற காலங்களில் தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விசுவாசத்தில் பலப்பட்டு சிறிய காரியங்களில் விசுவாசத்தை பயிற்சி செய்யும் பொழுது பெரிய விசுவாச பரீட்சையிலே சாட்சியாய் நிற்க பலப்படுவோம். இதன் மூலமாக தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் தருகிற பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். இரண்டாவதாக யோசேப்பு தேவனுக்கு காத்திருந்து அவர் அவனுக்கு செய்ததை கவனிப்போம். அவனுடைய 17 வயதில் தேவன் 2 விசை சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறார். அதை அவன் இருதயத்தில் வைத்து பொறுமையோடு காத்திருந்து தேவன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார். யோசேப்பு காத்திருந்த காலத்தில் போத்திபாரின் மனைவியின் நிமித்தமாக சரீர பிரகாரமான பாவங்களில் விழுவதற்கு ஏதுவாக சோதிக்கப்பட்ட பொழுது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் வைத்து பாவத்திலிருந்து தப்பிவிடுகிறான். மேலும் சொந்த சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக செயல்பட்ட பொழுது பொறுமையாக இருக்கிறான். மேலும் செய்யாத குற்றத்திற்காக சில வருஷங்கள் சிறைச்சாலையில் இருக்கிறான். இறுதியில் 30வது வயதில் எகிப்து தேசத்து தேவனால் உயர்த்தப்படுகிறான். இப்படியாக சரீர இச்சைகளை ஜெயித்து பகைத்த சகோதரர்களை கிறிஸ்துவின் அன்பினால் நேசித்து சிறைச்சாலையில் பொறுமையாயிருந்த காலகட்டங்களில் தேவன் தம்முடைய ஆவியினாலே அவனை நிரப்பி வெளிப்பாடுகளை கொடுத்து மிகுந்த ஞானமுள்ளவனாக மாற்றுகிறான். இப்படி போலவே நமது சரீர இச்சைகளை கிறிஸ்துவின் பலத்தினால் ஜெயித்து கிறிஸ்துவின் அன்பினால் சகோதரர்களை நேசித்து சிறைச்சாலை போன்ற தனிமைப்படுத்தப்படுகின்ற அனுபவங்கள் பொறுமையாயிருந்து தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக இளம் வயதிலேயே ராஜாவாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது பொறுமையோடு காத்திருந்து தேவன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறான். 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் சாமுவேலினால் தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அப்பொழுது அவன் மிக இளம் வயது உள்ளவனாகவே இருக்கிறான்.
பின்பு சவுலினால் அதிகமாக உபத்திரவங்களுக்கு மத்தியில் கடந்து போகிறான். பின்பு தேவ கிருபையினாலே தனது 30வது வயதில் ராஜாவாக மாறுகிறான். அதன் பின் கூட அநேக யுத்தங்களை அவன் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. இவைகளுக்கு மத்தியில் அவன் மிகப்பெரிய யுத்த வீரனாக மாறி போகிறான். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி நாமும் ஆவிக்குரிய யுத்தத்தில் காணப்படுகிறோம். இதில் நாம் பலப்படும் பொழுது சத்தியம் என்கிற இடைக்கச்சையினாலே விடுதலை அடைந்தவர்களாய், தேவ நீதி என்கிற மார்க்கவசத்தை அணிந்து கொண்டவர்களாகவும், சுயநீதியை விட்டுவிட்டவர்களாகவும், சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதரட்சையை தரித்து சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாகவும், தேவனுடைய வார்த்தையிலே பெறக்கூடிய விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாகவும், இரட்சணியம் என்கிற தலை சீராமை அணிந்து கொண்டு தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு பிசாசை ஜெயிக்கிறவர்களாகவும் மாறி போய்விடுகிறோம். இது மாத்திரமல்ல, தாவீது காத்திருந்த நாட்களிலே நல்ல இசைக்கலைஞனாகவும் இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின நல்ல சங்கீதக்காரனாகவும் காணப்படுகிறான். நாமும் தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது நமக்கு உள்ள வரங்களில் நாம் பலப்படுகிறோம். இது நிமித்தமாக தேவனுக்கு காத்திருந்த நம்மை அவர் ஆசீர்வதித்து அவருடைய ராஜ்யத்தை கட்ட பயன்படுத்துகிறார். தேவன் தாமே இந்த புதிய மாதத்தில் அவர் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற சகல ஆசீர்வாதங்கள் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.